ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மீன் கட்லெட். ரொம்பவே டேஸ்டான இந்த மீன் கட்லெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த மீன் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் கேண்டி டியூனா ஃபிஷ் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெயிலையும் ஊற வைப்பாங்க, உப்பு தண்ணியிலையும் ஊற வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக கேனில் இருக்க மீனை யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி உப்பு தண்ணியில் ஊற வச்ச மீனை வாங்கிக்கோங்க. எண்ணெயில் ஊற வச்சதுனாக்கா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணாக்கா இதில் நம்ம அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு கேன் பார்த்தீங்கன்னாக்கா 185 கிராம் வருது. இப்போ 2 கேன்லேயும் நம்ம அந்த தண்ணியை பிரித்து எடுத்தாச்சு. நல்ல ட்ரையாக இருக்குது. இதுலேயும் தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், உப்பு 2 பிஞ்ச் போல் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவே கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கலந்து பீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருவோம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு சேர்த்து நல்ல சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அந்த வெங்காயம் அளவே நல்லா சுருகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி போல் புதினா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்தாச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் கட்லெட்டில் இந்த மீன் மசாலா சேர்க்கலைனாக்கா நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நாம் இந்த தண்ணியை வடித்து எடுத்து உதிர்த்து வச்சுருக்க அந்த டியூனா மீனையும் சேர்த்து நல்லா அப்படியே அந்த மசாலா நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்ல மசாலா அந்த மீனில் நல்லா இறங்கி வந்திருக்கு. நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டை கலவையை சேர்த்து அப்படியே பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம அந்த மசாலா கூடயே இந்த முட்டையை சேர்த்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பண்ணிங்கனாக்கா முழு மசாலாவும் அந்த முட்டையில் தான் இறங்கி இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மீனை சேர்த்து கலந்து எடுக்கும்போது மீனில் நல்லாவே இந்த மசாலா இறங்கிடும். இப்போ நல்லா முட்டை கலந்து வெந்து வந்தாச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு 1 கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு ரொம்பவும் சேர்த்துட்டிங்கனாக்கா அப்படியே உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி ஆகிடும். நமக்கு அந்த மீனோட டேஸ்ட் நமக்கு தெரியணும். அதனால் வந்து கொஞ்சம் மீன் மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ இதை ஆறின பிறகு நம்ம கட்லெட்டாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. இதில் பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ஒரு 1/2 கப்பு போல் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு குழியான தட்டில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு 1 பிஞ்ச் பெப்பர் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அந்த கட்லெட்டை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், முட்டையை நல்லா கலந்தாச்சு. இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸை சேர்த்து ரெடியாக வச்சுருவோம்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அந்த கட்லெட்டு மசாலா ஆறிட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்து நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கட்லெட்டாக இதை பண்ணிக்கலாம். குக்கீஸ் கட்டர் இருந்தாக்கா அழகாக அதுலேயும் கட் பண்ணி நம்ம கட்லெட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட், இது ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்த மாதிரி உருட்டி தட்டி அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா விரிசல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க கட்லெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியும் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அந்த முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எல்லா பக்கமும் நல்லா அந்த முட்டை கோட்டாகி வரணும். நம்ம 2 கையில் தனித்தனியாக தான் பண்ணணும். ஒரே கையில் ரெண்டுமே பண்ணோம்னாக்கா ரெண்டுமே ரெண்டுத்துலேயும் கலந்துரும். இப்போ இந்த பக்கமாக நம்ம அப்படியே அந்த பிரெட் க்ரம்ஸை வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி எடுக்க முடியுமோ ஒத்தி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல மேலே ஒரு கிறிஸ்பியான ஒரு லேயர் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுத்தாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு மீன் கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா கட்லெட்டும் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் சூடாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ண கட்லெட்டு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்க்கலாம். நிறைய சேர்த்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அதை திருப்பி போடுறது கஷ்டமாயிடும். இதில் கட்லெட்டை சேர்த்த உடனே அந்த சூடான எண்ணெயை மேலே அப்படியே கொஞ்சம் தெரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் அது மேல் பக்கம் சீக்கிரமாகவே பொரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம திருப்பி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கட்லெட்டெல்லாம் பண்ண உடனே ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் ஆச்சும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம கட்லெட்டு பண்ண உடனே அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே நம்ம பொரிச்சோம்னாக்கா அந்த மேலே இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயில் அப்படியே கரைஞ்சி தனியாக போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு அது கொஞ்சம் செட் ஆன பிறகு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி விட்டாச்சு. இந்த கட்லெட்டையும் பொரிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் எண்ணெயில் விடக்கூடாது. அது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் கட்லெட் பார்க்கவே சூப்பராக ரெடியாகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா இந்த மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக உள் பக்கம் நல்ல சாஃப்டான இந்த மீன் கட்லெட் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகும். இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம இந்த சுறா புட்டு டேஸ்ட்லேயும் இருக்குது, சுறா மீன் டேஸ்ட்லேயும் இருக்குது. அப்படியே இந்த சுறா புட்டில் பண்ண மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கூடவே மயோனைஸ் இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். துளி கூட கையில் பாருங்கள் எண்ணெயே இல்லை, நல்ல ட்ரையாக இருக்குது. இந்த கட்லெட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கெட் டுகெதருக்கு ஒரு ஆப்டான ஸ்டார்டராகவும் இருக்கும். நீங்களும் இந்த மீன் கட்லெட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.